ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் படிட்டோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி வரும்படியாய் தேவரீர் பாராட்டின கிருபைக்காய், இரக்கங்களுக்காய், தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி இது இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் தேவரீர் எங்களை அழைத்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேவரின் நாள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எங்கள் பிரசன்னம் எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களை கண்ணோக்கி நீ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார்ந்தோண்டமாக உன்னத பாடல்கள் 86வது பாடலை பாடுவோம். 86வது உன்னத பாடல்கள். மாறும் மாறும் மகத்துவ தேவனே, வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். மைமை சொருமனே மாவல்ல தேவனே, மைமை சொருமனே மாவல்ல தேவனே, மன்னா வந்தாசீர்வாதம் தாருமே, மன்னா வந்தாசீர்வாதம் தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். தாய் தந்தை நீதாமே தத்பரா எங்கட்கு, தாய் தந்தை நீதாமே தத்பரா எங்கட்கு, தரணியில் வேறோ துணை இல்லை, தரணியில் வேறோ துணை இல்லை. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். பாவத்தை வேறுத்து பாவியை நேசிக்கும், பாவத்தை வேறுத்து பாவியை நேசிக்கும், பரிசுத்த ராஜனே நீ வாருமே, பரிசுத்த ராஜனே நீ வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற, பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற, பரலோக ராஜனே நீ வாருமே, பரலோக ராஜனே நீ வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். தேவனே கதியும்மை அண்டினோம், காருண்ய தேவனே கதியும்மை அண்டினோம், கடைசி வரையும் காத்து ரட்சியும், கடைசி வரையும் காத்து ரட்சியும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். மன்னாவும் மரவை என்னை ஆஞ்சீவிக்க, மன்னாவும் மரவை என்னை ஆஞ்சீவிக்க, ஏவுதல் தீனம் தாரும் ஏகனே, ஏவுதல் தீனம் தாரும் ஏகனே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். விழிப்புள்ள ஜீவியம் விமலா நீரேந்துமே, விழிப்புள்ள ஜீவியம்
நிர்மல நீரேந்துமே வெற்றி அடைய கிருபை தாருமே வெற்றி அடைய கிருபை தாருமே பாரும் பாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் பாரும் பாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் பாரும் பாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்கட்கு இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்கட்கு இந்தாலும் மக்கென்றும் ஸ்தோத்திரம் இந்ததாலும் மக்கென்றும் ஸ்தோத்திரம் பாரும் பாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் பாரும் பாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் அல்லேலூயா அல்லேலூயா யார் மேலிருந்து உன்னத பாடல்கள் 59வது பாடலை பாடுவோம். நாம் எல்லா காரியத்திலையும் தேவனாகிய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். யாரை மகிமைப்படுத்தணும்? நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனுடைய நாமம் என்ன செய்யணும்? நம்ம அவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? நம்ம மூலமாக யாருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவருடைய ஜனங்கள் மூலமாக தான் தேவனுடைய நாமமே நிச்சயப்படுதான் தூசிக்கப்படுகிறது அவருடைய அவசாட்சியான வாழ்க்கை நிமித்தமாக. ஆகவே தேவனை நாம் ஸ்தோத்திரிப்பது நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் வாழ்ந்து காட்டணும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன், 3 விதங்களில் கிரியை செய்யக்கூடிய தேவன் அவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், 3 கை 3 முகம் வச்சுக்கிட்டு அப்படிலாம் அவர் செயல்படுறதில்ல. 3 விதமான ஆழ்த்தத்தங்களோடு கூட நம்ம வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறார். நம்மை நேசிக்கும்படியான பிதாவாக அவர் இருக்கிறார். நம்ம நேசிக்கக்கூடிய பிதான்னா என்னது? அப்பா இல்லை, அப்படி தானே? ஒவ்வொரு ஊரில் பிதா அப்படின்னா ஃபாதர், சரிதானா? டேடி. நம்ம நேசிக்கக்கூடிய, அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை நேசித்ததுனால தான் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? அனுப்பினார். அதுக்காக பிதாவுக்கு அவர் பிள்ளை கையில் வச்சு கொஞ்சம் பிள்ளை அப்படிங்கிறது இல்லை, குமாரனாக நம்ம உலகத்தில் என்ன செய்தார்? அவர் மனுஷனாக வெளிப்பட்டதுனால அவரை குமாரனாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தேவ அன்பு அவர் மூலமாக தான் என்ன செய்யுது? நம்ம மத்தியில் வெளிப்பட்டது. நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நமக்கு விடுதலை கொடுக்க, நமக்கு சுகத்தை கொடுக்க, நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க தேவன் என்ன செய்தார்? நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் முழு பலத்தோடு என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். முழு மனதோடு கூட என்ன செய்யணும்? அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. நமக்கு இருக்கிற பலம் கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தாலும் அந்த பலத்தோடு நீ என்ன ஆராதி, என்ன துதி. உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட நீ போ, உனக்கு நான் என்ன செய்ய பெரிய வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், நம்ம துதிக்க தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய பாவத்தின் சுமைகள் எல்லாம், எரிவ கோட்டைகள் எல்லாம் என்ன செய்யும்? தகர்ந்து போகும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே முழு மனதோடு கூட சேனைகளின் கர்த்தர் என்னுடைய சொந்தமானார் என்று சொல்லும்போது உண்மையாகவே அவர் நமக்காக ஒரு சேனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே என்ன செய்யணும்? வரணும். சேனை அப்படின்னா அது ஆர்மினா ஒரு பெரிய படை. அந்த படைக்கு சொந்தக்காரர் யாரு? லட்சமான வீரர்கள் கிடையாது, கோடியான தூதர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், கோடியான தூதர்கள் எப்பவும் நம்ம சொல்ல என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அந்த தூதர்கள் வந்தாலே
அந்த பிரசன்னம் என்ன செய்யும்? மையின் பிரசனம் ஆலயத்துக்குள்ளே வரும். மனுஷன் அந்த பிரசன்னத்தில் என்ன செய்ய முடியாது, நிலை நிற்க முடியாது. ஆகவே அந்த உன்னதமான தேவனை துதிக்கிறோம் என்ற உணர்வோடு கூட பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த பாடலை பாடலாம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. பாவபாரத்தீரென்று என்னை மீட்டிட்டார், சாப வல்லமையினின்று என்னை காத்திட்டார். பாவபாரத்தீரென்று என்னை மீட்டிட்டார், சாப வல்லமையினின்று என்னை மீட்டிட்டார். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. சேனைகளின் தேவன் என் சொந்தமானாரே, சேனை சேனை தூதர்களை தந்து விட்டாரே. சேனைகளின் தேவன் என் சொந்தமானாரே, சேனை சேனை தூதர்களை தந்து விட்டாரே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. குமாரனுக்கு ஸ்தோத்திரம், பிதாவுக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. இரட்சகராம் இயேசு என் உள்ளம் வந்தாரே, ஆவி என் அபிஷேகத்தை ஊற்றிவிட்டாரே. இரட்சகராம் இயேசு என் உள்ளம் வந்தாரே, ஆவி என் அபிஷேகத்தை ஊற்றிவிட்டாரே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. சீக்கிரமாய் வரப்போகும் அத்தனை சரே, சீக்கிரமாய் காண்பேனே பொன்முகத்தையே. சீக்கிரமாய் வரப்போகும் அத்தனை சரே, சீக்கிரமாய் காண்பேனே பொன்முகத்தையே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. தேவ 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 ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. சேனைகளின் கர்த்தரின் சொந்தமானாரே, சேனை சேனை தூதர்களை தந்து விட்டாரே. சேனைகளின்
கத்தரின் சொந்தமானாரே, சேனை சேனை தூதர்களை தந்து விட்டாரே. பிதாவுக்கே ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம். ஓ கிறிஸ்துவா, ஓ பிதாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லுமா. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றுமே என்றுமே ஆமென். தேவாவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றுமே என்றுமே. ரட்சகராம் இயேசு என் உள்ளம் வந்தாரே, ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி விட்டாரே. ரட்சகராம் இயேசு என் உள்ளம் வந்தாரே, ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி விட்டாரே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரமே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. தேவாவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. சீக்கிரமாய் வரப்போகும் அத்தனேசரே, சீக்கிரமாய் காண்பேனே பொன்முகத்தையே. சீக்கிரமாய் வரப்போகும் அத்தனேசரே, சீக்கிரமாய் காண்பேனே பொன்முகத்தையே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. தேவாவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. தேவாவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. தேவாவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. சேனைகளின் தேவனே சொந்தமானாரே, சேனை சேனை தூதர்கள் தந்து விட்டாரே. ஆமெல்லா சேனையில் கத்தரின் சொந்தமானதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்துருடைய எந்த ஒரு கிரியைக்கும் நாங்க ஆண்டவரே அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஏன்னா நீங்க எங்களுடைய சொந்தம், நீர் எங்களுடைய பிதா. அப்பா வந்து சொல்லுவோமா. சேனைகளின் தேவனே சொந்தமானாரே, சேனை சேனை தூதர்கள் தந்து விட்டாரே. சேனைகளின் தூதர்கள் சொந்தமானாரே, சேனை சேனை தூதர்கள் தந்து விட்டாரே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. தேவாவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. ரட்சகராம் இயேசு என் உள்ளம் வந்தாரே, ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி விட்டாரே. ரட்சகராம் இயேசு என் உள்ளம் வந்தாரே, ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி விட்டாரே. ரட்சகராம் இயேசு என் உள்ளம் வந்தாரே, ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி விட்டாரே. ரட்சகராம் இயேசு என் உள்ளம் வந்தாரே, ஆவியின் அபிஷேகம் ஊற்றி விட்டாரே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே.
தேவ ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. எங்கள் ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. தேவ ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. தேவ ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம் தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம் தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. தேவ ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய சமூகத்திலே உண்மை ஆராதிக்க கடந்து இருக்கிற எல்லாரும் யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. எல்லாம் கண்களை மூடி உன்னத தேவனே உள்ளத்தின் ஆழத்தில் புகழ்ந்து, பிதாவாகிய தேவனே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஈ வர்ஷிப் யூ லார்ட். உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்களுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமான தேவனே, வல்லமையுள்ளவரே, நித்திய பிதாவே, ஹல்லேலூயா. ஓ ரஹா தரஷந்தரானி மகளபா. ஓ உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோன்னு சொல்லுவோம்மா, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோன்னு சொல்லுவோம்மா. அவர் எவ்வளவாய் நம்மை நேசித்தார், எவ்வளவாய் நம்மை நேசித்தார். அன்றைக்கு லாசருடைய கல்லறை அருகில் போய் அவர் கண்ணீர் வடித்த பொழுது சுற்றி இருந்த யூதர்கள் எல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை, இவர் எவ்வளவாய் இவனை சிநேகித்தார் என்று சொல்லி, எவ்வளவாய் இவனை சிநேகித்தார் என்று சொல்லி. இந்த நாரி போன லாசருடைய கல்லறைக்கு பக்கத்தில் போய் இந்த கல்லறையை திறப்பதற்கு கூட பிறந்த சகோதரிகள் கூட அருவருப்பாய் ரொம்ப அருவருப்பா அவங்க எண்ணுனாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் அவனை நேசித்ததனால அந்த கல்லறையை திறக்க சொன்னார், அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீ மரித்து போன நிலையில, தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில, கர்த்தரை விடுதலையோடு கூட துதிக்க முடியாதபடி ஏதோ ஒரு கட்டுகளுக்குள்ளாய் நீ கட்டப்பட்டிருந்தாலும் கூட, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனாகிய கர்த்தரை விடுவிக்கும்படியாக நம்மத்தில கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பாரப்பா, என்னுடைய கட்டுகள் எல்லாம் அறுந்து போகட்டும்பா. பொல்லாத பிசாசு கொண்டு வந்த எல்லாவித வியாதியின் கட்டுகளும், எல்லாவித சாபத்தின் கட்டுகளும், எல்லா விதமான செய்வனையின் கட்டுகளும், உமக்கு விரோதமாய் ஆண்டவரே நான் செய்த எல்லா பாவத்தின் கட்டுகளும் எல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும்பா. எல்லா கட்டுகளும் அறுந்து போகட்டும் சொல்லு. தேவனுடைய கட்டுகளை அறுக்க வல்லவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He will release every bondage, every bondage. எல்லா விதமான கட்டுகளையும் அவர் விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We praise you Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, சேனைகளின் அதிபதியானவரே, பிதாவாகிய எங்கள் தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களோடு தங்கி வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உயர்ந்த ஸ்தலங்களில் வீற்றிருக்கிறவரே, சர்வ வல்லமையுடையவரே, எங்கள் சேனைகளின் அதிபதியே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைக்கு பாத்திரமானவர். நீங்க மட்டும்தான்ப்பா கனத்திற்குரிய தேவன், நீங்க மட்டும்தான் துதிக்கப்படத்தக்க தேவன். உண்மையை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்க முழு மனதோடு கூட, முழு உள்ளத்தோடு கூட உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்.
மகிமைக்கு பாத்திரமானவரே, சேனைகளின் அதிபதியே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். worship you Lord. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவனே, ஒன்றான மெய்யான தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீங்க மட்டும்தான்ப்பா மகிமைக்கு பாத்திரமான தேவன். நீங்க ஒருவர் மட்டுமே கனத்திற்குரியவர். எல்லா துதியும் உங்களுக்குரியதப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, உண்மையே துதித்து போற்றி மகிழ்கிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். சங்கீதம் 24 1 முதல் 10 முடிய. சங்கீதம் 24. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஆமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுண்டாதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, அப்படி ராஜ்யம் வருவதாக, அப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உணர்ந்து விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிட்டோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. எஸ்ரா 8ஆம் அதிகாரம். இவர்களை நான் அகயாவுக்கு ஓடுகிற நதியண்டிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமையா, எல்நாத்தான், யாரிப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லாம் என்னும் தலைவரையும் யோயாரிப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நமது தேவனுடைய ஆலயத்திற்கு பணிவிடைக்காரரை எங்களிடத்தில் அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் இதனிமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தேன். அவர்கள் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகேலியின் புத்திரில் புத்தியுள்ள மனுஷனாகிய சிரேபியாவும் அவன் குமாரும் சகோதரமான 18 பேரையும், மெரரியாவின் புத்திரரில் அசபியாவும் அவனுடைய இசையாவும் அவன் சகோதரரும் அவர்கள் குமாரமான 20 பேரையும், தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்கரமாக வைத்த நிதனிமியரின் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள்.
அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருளுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கும் நான் அங்கே அந்த அகையா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று, அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விளைவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் சோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் சோத்தரிப்போம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே துதித்திடுவோம். நம் இயேசுவை துதித்திடுவோம். ஆறுதல் செய்து ஆண்டு நடத்தீரே, ஆறுதல் செய்து ஆண்டு நடத்தீரே. ஆயிரம் நன்மைகள் ஆண்டவர் அளித்தீர், ஆயிரம் நன்மைகள் ஆண்டவர் அளித்தீர். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் தோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் தோத்தரிப்போம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். உந்தன் மறைவினிலே என்னை காத்தவரே, என்னை காத்தவரே. தீமைகள் சேர்ந்திடா பாதுகாத்தவரே, தீமைகள் சேர்ந்திடா பாதுகாத்தவரே. நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் தோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் தோத்தரிப்போம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். நம் இயேசுவை துதித்திடுவோம். உம்மை நம்பியதா உம்மை சமாதானம், உம்மை நம்பியதா உம்மை சமாதானம். தந்தீரே இயேசுவே என்று தோற்றேராம். தந்தீரே இயேசுவே என்று தோற்றேராம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் தோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் தோத்தரிப்போம்.
நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். இருளை மாற்றினீரே ஒளியை தந்தவரே, இருளை மாற்றினீரே ஒளியை தந்தவரே, தேவனே செய்திட்ட நன்மை பெரிதல்லவோ, தேவனே செய்திட்ட நன்மை பெரிதல்லவோ. நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் சோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் சோத்தரிப்போம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். காதை வழுவிடாமல் பாதை காத்தவரே, காதை வழுவிடாமல் பாதை காத்தவரே, உன்னத தேவனே உம்மை உயர்த்திடுவோம். உன்னத தேவனே உம்மை உயர்த்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் தோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் தோத்தரிப்போம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியும் போல பாதுகாத்து எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களை தாங்கி வழிநடத்தி வந்த உங்களுடைய பெரிதான கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய கரத்தின் மகிமையை உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தம்முடைய கரத்தினால் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறார். தம்முடைய கரத்தினால் தாங்கி. சில பேர் குழிக்குள்ள எங்கேயாவது விழப்போனா உடனே என்ன செய்வாங்க? உங்களை கையை பிடிச்சி என்ன செய்வாங்க? தூக்குவாங்க. இல்லை, இந்த கரத்தை மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு நாம் பல விதங்களை என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். மற்றவர்களை காப்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? பல விதங்களில் பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் இதே கையை வச்சு பலவித தீமையான காரியங்களை, நல்ல ஒரு தொன்னியை தூக்கி மண்டையை உடைக்கிறதுக்கும் என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். கத்தியை எடுத்து கழுத்தை வெட்டுறதுக்கும் இந்த கையை தான் என்ன செய்கிறோம்? ஆமாம். இப்போ தேவனுடைய கரம், நம்முடைய கரம் அப்படியும் செய்யும் இப்படியும் செய்யும். ரெண்டுமே என்ன செய்யும்? செய்யும். இல்லை அப்படி தானே? நமக்கு ஆதரவானவர்களை தூக்கி எடுப்போம். நமக்கு எதிரிகளை நம்முடைய கரத்தினால் என்ன செய்வோம்? ஆமாம். தேவனுடைய கரமும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்டது தான். அவருடைய எதிரிகளுக்கு விரோதமாக அவருடைய கரம் எப்பொழுதுமே என்ன செய்யுது? அது நீட்டப்பட்டதாக தான் இருக்குது. ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அது எப்படிப்பட்ட கரம்? ஆண்டோடைய கரம் எப்படிப்பட்டது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? நம்ம கரம் எஸ்ரா எழுதுகிற புஸ்தகத்தில் எஸ்ரா எழுதும் பொழுது 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் தம்முடைய கரத்தை, தேவனுடைய கரத்தை பற்றி சொல்லுகிறார். வாசி கேட்போமா? வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு
நன்மையாக இருக்கிறது என்றும் நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக விற்கப்பட்டு வேறு ஒரு தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ராஜாவுடைய காலத்தில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே வர ஆரம்பித்தாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு மறுபடியும் வர ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த எஸ்ரா என்ற வேதபாரகனுக்கு ராஜாவுடைய கண்களில் என்ன கிடைச்சது? தயவு கிடைத்தது. எஸ்ரா, நெகேமியா இவங்கெல்லாம் அந்த ராஜ அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ இந்த எஸ்ரா என்ற வேதபாரகன் அவன் புறப்பட்டு போகும்போது ராஜா கிட்ட போய், என்ன இவங்களுக்கு நிறைய சத்துருக்கள், இப்போ தேவாலயத்தை கட்டக்கூடாது, இஸ்ரவேல் தேசத்தை மறுபடியும் எடுப்பிக்கக்கூடாது என்பதற்காக முனைப்பில் நிறைய சத்துருக்கள் என்ன செய்தாங்க, அவர்களுக்கு விரோதமாக இருந்தாங்க. ராஜா கிட்ட தீமையான காரியத்தை சொல்லி 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 இவங்க போகக்கூடாது, இவங்க போனால் தீமையான காரியம் நமக்கு நடக்கும் எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமான தீமையான வதந்திகளை பரப்பி அவர்களுக்கு தீமை செய்வதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. ஆகவே இவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது, நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்கு மறுபடியும் போய் அங்கே தேவாலயத்தையும் அலங்கத்தையும் எடுத்து கட்டுவோமானால் நம்முடைய சத்துருக்கள் நம்மளை சும்மா என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. சத்துருக்கள் சும்மா விடவே மாட்டாங்க, நம்மளை கொலை பண்ணிடுவாங்க. அதனால் ராஜா கிட்ட போய் என்ன கேட்கணும்? இந்த வசனத்தின் துவக்கம் என்ன சொல்லுது? வழியிலே சத்துரு விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படித்து ராஜாவிடத்தில் என்ன கேட்கணும்னு நினச்சாங்களாம்? சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்பதற்கு அவங்க நினச்சாங்க. இப்போ நினச்சவங்க ராஜா கிட்ட போய் நம்மளுக்கு பாதுகாப்புக்கு என்ன செய்யலாம், குதிரை வீரரையும் சேவகரையும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்து அவங்க ராஜா கிட்ட போகிறாங்க. ராஜா கிட்ட போன உடனே குதிரையை கேட்கறதுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு வெக்கமாக இருந்ததுதான். எப்படி இருந்ததா? வெக்கம். மற்றவர்களிடத்தில் போய் தங்களுடைய தேவையை சொல்லுவதற்கு வெட்கமாக இருந்தது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்தாங்க, ராஜா கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஆண்டோடைய கரம் எங்கள் கூட இருக்குது, எங்கள் ஆண்டோடைய கரம் ஆமாம் எங்கள் மேலே அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது, அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லார் மேலே நிச்சயிறது இருக்கிறது இப்படின்னு சொல்லி நிச்சயதாங்களாம் சொன்னாங்க. இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்களேன். கர்த்தருடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் எப்படி இருக்குதா? நன்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலேயும் நன்மையாக இருக்கிறது. இப்போ நமக்கு ஆண்டுடைய கரம் தீமை செய்யுமா நன்மை செய்யுமா? ஆனால் அவரை விட்டு விலகுகிறவர்கள் மேலே அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் என்ன செய்யுமா? வெளிப்படும். தேவனுடைய வல்லமையும் அவருடைய கோபமும் வெளிப்படும். ஆனால் அவருடைய கரம் நம்ம கூட இருந்தால் நமக்கு என்ன செய்யும்? மேன்மையான காரியங்களை செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய கரத்தை நம்புவதற்கு பதிலாக எதை நம்புகிறாங்க? தங்களுடைய கரத்தை என்ன செய்கிறாங்க? நம்புகிறார்கள். தங்களுடைய கரத்தை இந்த கைதான் அப்படின்னு சொல்லிட்டு யோபு சொல்கிறாரு. யோபுனுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 31ஆம் அதிகாரம். யோபு 31ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசி கேட்போமா? என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். ஆமா, இதுவும் இருக்கட்டும், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதனால் உன்னதத்தில் பாருங்க, இருக்கட்டும் பாருங்க. என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை, அப்படின்னு அர்த்தம் என்ன? சொல்ல மாட்டோமா? அநேகர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய கரத்தையே மறைவாக என்ன செய்யறது, அப்படியே பார்ப்பாங்க. என்ன தங்கம் வீடு போகிறான் அப்படின்னு பார்த்தா தங்களுடைய ஆசைகளை நினைத்து தங்கள் கையே என்ன செய்வாங்களாம், இந்த கை அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் இந்த கைக்கு தண்டனை கொடுப்பாங்க. என்ன தண்டனை கொடுப்பாங்க?
சோரில் போய் இந்த கை தானே தப்பிச்சிச்சு, இந்த கை தானே தப்பிச்சிச்சு அப்படின்னு குத்துவாங்கல்ல. அதேமாரி இந்த கையை புகழ்வது, தங்களுடைய கரத்தின் கிரியையை புகழ்வது. இந்த யோபா தான் சொல்றாரு, என் கையை மறைவாய், அந்த கையை என்ன செய்கிறேன், ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாயின் கையை முத்தம் செய்தது உண்டானால் இது ஆண்டவருக்கு விரோதமான காரியம். உன்னுடைய கையை முத்தம் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் எப்போ பார்த்தாலும் என் கை செய்தது, என் கை செய்தது, என் கை தான் உழைக்குது, நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான். கையை முத்தம் செய்கிறதுனா என்ன, முத்தம் கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த கையின் பிரயாசத்தை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் இவ்வளோ திறமையை கொடுத்துருக்காரு, இவ்வளவு இதை கொடுத்துருக்காரு, என்னுடைய பிரயாசம் அப்படின்னு நம்முடைய பிரயாசத்தை புகழ்வது. தேவனை சார்ந்திருக்காதபடி நம்முடைய திறமைகள் மீது நம்பிக்கை வைப்பது, நம்முடைய திறமையின் மீது நம்பிக்கை வைப்பது. நம்முடைய திறமை மேலே நம்பிக்கை வைத்து நான் நினைச்சா, இன்னைக்கு அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நான் நினைச்சா எதனால என்ன செய்வேன், சாதிப்பேன். ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குது, எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்குது, எதையும் சாதிப்பதற்கு எனக்கு ஆஸ்தி இருக்குது, பணம் இருக்குது. யோபா தான் சொன்னார், அவர் பணக்காரர் இருந்ததுனால அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் 24, 25 வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அதே 31ஆம் அதிகாரம் 24, 25 வசனம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்தது என்றும், ஆமா, என் கைக்கு மிகுதியும் கிடைத்தது என்றும் நான் மகிழ்ந்ததும். நல்லா கவனிங்க, எதை குறித்து மகிழ்ந்தாரா, அவருக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை குறித்து, அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய அதாவது இப்போ அவருக்கு பொண்ணு தங்கம் அதை சொல்கிறாரு, பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ தான் எனக்கு ஆதரவு, இவ்வளோ கோல்டு இருக்குது, இவ்வளோ டெபாசிட் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் எதை குறித்து புகழ்கிறோம். ஒருவன் தன் கையினுடைய பிரயாசத்தை குறித்து என்ன செய்கிறான், நான் நினச்சா இப்படி கட்டிடுவேன், அப்படி செய்திருவேன், அப்படி இது பண்ணிடுவேன், எல்லாம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. என் கையில் எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா, செல்ஃபோன்லாம் சும்மா தண்ணி பாடாக என்ன செய்வேன், விளையாடுவேன், கம்ப்யூட்டரில் எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை. தன்னுடைய கையை வைத்து சில பேர் என்ன செய்கிறாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க, தங்களுடைய படிப்பை குறித்து என்ன செய்வாங்க, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பிரயாசப்படுவாங்க. அதற்காக நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய காரியங்களை என்ன செய்வாங்க, அவங்க செய்வாங்க. அப்போ அதாவது தங்களுடைய படிப்பு, தங்களுடைய பணம், தங்களுடைய பொருள், தங்களுடைய பதவி, தங்களுக்கு இருக்கக்கூடிய கையின் பிரயாசம், எதை குறித்து, நான் தான் உழைச்சி இவ்வளோ சொத்தையும் என்ன செய்தேன், வாங்கினேன், நான் தான் இவ்வளவு மரமும் வச்சேன், நான் தான் இந்த தோப்பை உண்டாக்கினேன், நான் தான் சொல்கிறோம்ல, எல்லாத்துக்கும் நான் தான் சொல்கிறோம்ல, சொல்கிறோமா சொல்லலையா. ஒரு பாபிலோனில் ஒரு ராஜா இருந்தார். அவர் அந்த அரண்மனையெல்லாம் பார்த்துட்டு, அப்பா நான் இதாக கட்டியிருக்கேன், நான் எல்லாருக்கும் முன்னால் அவன் சொன்னான், ஆஹா நான் கட்டிய மகா பெரிய பாபிலோன் நல்லவான்னு சொன்ன உடனே நினைச்சிட்டான். அவன் வீழ்ச்சிக்கு காரணமே என்ன, நான் என்ற மமதை, நான் நினைச்சா பெரிய, நீ நினைச்சாலும் பெரிய ஆளாக முடியாது, நீ நினைக்கலனாலும் நினைச்ச முடியாது. ஆமாம், நான் என்ற எண்ணம் நமக்குள்ளே நினைச்சக்கூடாது, வரவே கூடாது. எல்லாம் அவரால், எல்லாம் அவர் கொடுத்தது, அவர் நமக்கு செய்தது. நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்து, நமக்கு கொடுத்த பதவி, பட்டம், நமக்கு கொடுத்த படிப்பு எல்லாமே யாரால வந்தது தான். இந்த உணர்வு நமக்கு இருக்கா? ஆனால் தேவனை சார்ந்து நாம் என்ன காரியத்தை செய்கிறோம், இதுக்கு பேர் என்ன, திட்டம் போடக்கூடாதுன்னு இல்லை,
ஆனால் அதுக்காக தேவன் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யணும்? ஒரு பேங்க்கில் இருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரொவிஷன் வாங்க போகிறோம். வாங்க போயிட்டு ஒரு 2000 ரூபாய்க்கோ 3000 ரூபாய்க்கோ ப்ரொவிஷன் வாங்கியாச்சு. வாங்கினோடனே அப்பாடா இந்த மாதம் நம்மளுக்கு பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ப்ரொவிஷன் வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த காசு அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம நினச்சா எதனால் என்ன செய்யலாம்? வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பண திமிர் நமக்குள்ளே நிச்சயம் வரும். ஆனால் வாங்கிட்டு வந்து இந்த பொருளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பொருள்கள் வாங்கிறதுக்கு எனக்கு பண சகாயத்தை நீங்கள் கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லணும். என்னுடைய பிரயாசத்தினாலேயோ என்னுடைய திறமையினாலேயோ இந்த பேங்க் பேலன்ஸோ மற்ற காரியங்களோ என்ன செய்யலை, வரலை. இந்த காசு இந்த உணவை சாப்பிட்றதுக்கு நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணீங்க, இந்த பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் எனக்கு இதை சொல்ல பழகணும். ஆனால் இதை சொல்லாமல் என்ன செய்கிறோம்? நான் நினச்சா அதை வாங்கிடுவேன், நான் நினச்சா இதை வாங்கிடுவேன், நான் நினச்சா அப்படி ஆயிடுவேன், நான் நினச்சா இப்படி ஆயிடுவேன். இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கர்த்தர் உன்னோட இருந்து உன்னை நினைச்ச முடியாது, உயர்த்தவே முடியாது, பாதுகாக்கவும் முடியாது. அவருடைய கரம் உனக்கு நன்மையாகவும் இருக்காது. ஏன் தெரியுமா? அந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க, 28ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, இதெல்லாம் என்னதான்? நான் என்று நினைப்பதும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிகுதியாய் எண்ணுவதும் தன்னுடைய திறமையின் மேல் நம்பிக்கை வைப்பதும் என்னன்னு சொல்லுது பாருங்க. 28ஆம் வசனம் 36ஆம் அதிகாரம், யோபு 36ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் என்ன செய்வேன்? மறுதலிப்பேன். அதனால நான் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் என்ன செய்வேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? மறுதலிக்கிறதுனா என்ன? அவர் எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு சொல்கிறது தான். பேதுருவை பற்றி சொல்லும்போது பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? சேவல் கூறுறதுக்கு முன்னால் நீ 3 தடவை என்ன செய்வ? மறுதலிப்பாய். அப்படின்னா அர்த்தம் என்ன? தெரியாத, எனக்கு அவர் தெரியாத, அவருக்கும் எனக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இவ்வளவு நல்ல ஆண்டவர் நீ வச்சிருக்காரப்பா. அடா போப்பா, நான் ஏதோ கிறிஸ்தவனாக இருக்கேன், கோயிலுக்கு போகிறேன் வரேன், என்ன ஆண்டவர் கூரையை பிரித்து எனக்கு போட்டுக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கியா? நான் சம்பாதிச்சேன், எனக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார், எனக்கு திறமையை கொடுத்தார், அதனால் நான் என்ன செய்தேன்? இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டேன், இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டேன் இப்படின்னு நீ என்னைக்கு நினைச்சியோ அப்போ ஆண்டவர் என்ன செய்யிட்டியான்? மறுதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். யோபு அதான் சொல்றாரு, என்னுடைய பிரயாசத்தையும் என்னுடைய செல்வத்தையும் எனக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்பி என்னுடைய திறமையை குறித்து நான் பாராட்டுவேன். ஆனால் அதைத்தான் சொல்லார், என் கை ரகசியமாய் என் கையை என் வாயினால் முத்தமிட்டதானால். அப்படின்னு அர்த்தம் என்ன? ரகசியமாக உனக்குள்ள ஒரு எண்ணம் எழும்பிக்கிட்டு இருக்கு. என்ன எழும்பிக்கிட்டு இருக்குது? நான் இதில் ஜெயிச்சிருவேன், எனக்கு இது கிடைச்சிரும், நான் இதை சாதிச்சிட்டேன் இப்படின்னு ஏதாவது ஒன்று நீங்கள் நினைக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. தேவன் நினைச்சாதான் நம்மளை என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். தேவன் நினைச்சாதான் நம்மளை என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். இன்னொரு வகையில் நமக்கு உயர்வு வரும். பிசாசும் உனக்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரங்களில் யாராவது ஒரு கிறிஸ்தவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கானா? இருக்காங்க. இப்போ டிஜிஎஸ் குடும்பத்தெல்லாம் எத்தனாவதோ இந்தியாவில் இத்தனாவது லெவலில் இருக்கக்கூடிய பணக்காரங்க, ஹெலிகாப்டர் வச்சுருக்காங்க, ஃப்ளைட் வச்சுருக்காங்கன்னெலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, போய் பார்க்கல. இருக்காங்க சில கிறிஸ்தவங்க. ஆனால் ஹை லெவலில் இருக்கக்கூடியவங்க யார்? ஆண்டவரை தேடாதவர்கள் தான் என்ன செய்கிறாங்க? பணக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் அதை வைத்து கொண்டு கர்த்தரை தேடாதவன் நல்லா இல்லையா அப்படிங்கிற கேள்வி என்ன செய்யாத, கேட்காத. 3 விதத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எதிலெல்லாம்? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி பிசாசுக்கு சொந்தமாகி
ஆத்மா நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாகி சரீரம் மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் அது என்ன ஆடு? பிராய்லர் ஆடு. அது என்ன ஆடு? ஆமாம், அது ஒரு நாள் கசாப்பு கடைக்கு போய் என்ன செய்யும்? ஆமாம், ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை, அந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய சுதந்திரத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனாய் கர்த்தர் 3 விதத்திலும் ஆசீர்வதித்தால் நாம் எங்கே போக முடியும்? இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரம் எங்கே போயிடும்? காண்கிற மாம்ச சரீரம் எங்கே போயிடும்? பெரிய இந்த உலகத்திலே லட்சாதிபதியாக இருந்தாலும் அவனும் 6 மாதம் கழித்து மண்ணுக்குள்ளே செத்து போனவனை தோண்டி பார்த்தா என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். மண்ணுக்கு மண்ணாக போயிடுவான். பிச்சைக்கார ஏழையாக இருந்தாலும் அவனும் என்ன தான் ஆக போகிறான்? மண்ணுக்கு மண்ணை தான் ஆக போகிறான். எதில் வித்தியாசம்? அந்த ஆத்மா பரலோகத்தை சுதந்திரிக்கிறதா அல்லது நரகத்தை சுதந்திரிக்கிறதா என்பதில் தான் என்ன இருக்குது? வித்தியாசமே இருக்குது. அப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய கரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தி கொண்டே இருப்போமானால், அதுதான் ஆண்டவர் சொன்னார், எங்கள் தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் எதா மாற்றுவார். எஸ்ரா சொன்னது அதுதான், நன்மையாக. தேவனுடைய கரம் எங்கள் கூட இருந்தால் எல்லாம் நன்மையாக மாறும். எஸ்ரா வச்சிருந்த நம்பிக்கை அதுதான். 22வது வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? எஸ்ரா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அதைத்தான் சொல்கிறார். அவர் சொல்லும்போது தேவனுடைய கரம் எப்படி இருந்தது? ஆமாம், நாங்கள் அவர் தேடுகிறோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? நன்மையாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய கரம் நமக்கு நன்மையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவருடைய கரத்திற்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? அந்த கரம் நம்மோடு கூட இணைக்கப்பட்டதாக இருக்கணும். அப்படி தானே இல்லையா? ஒன்று நம்மளை அரவணைச்சிருக்கணும், இல்லை நம்மளை அந்த கரம் என்ன செய்யணும்? தூக்கி செல்லணும், இல்லை கையை பிடிச்சி என்ன செய்யணும்? இந்த கை ஏதோ ஒன்று நம்மளுக்கு என்ன செய்யணும்? ஆதரவாய் இருக்க வேண்டும். ஆதரவாய் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இன்றைக்கி நாம் உயர்வதற்கு நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய பல யுக்திகளை வச்சு நம்முடைய பணம், நம்முடைய படிப்பு, நம்முடைய பதவி, நம்முடைய பொருள் இதெல்லாம் வச்சு உயர்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுறோம். ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது? 1 பேதுருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. எப்படி இருக்கணுமா? ஆமாம், குறிப்பிட்ட நேரம் வரும். இந்த குறிப்பிட்ட காலத்தில் தேவன் உங்களை என்ன செய்வார்? நிச்சயமாகவே நீ தேவனுடைய பிள்ளையானால் இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். ஷார்ட்கட்டில் முன்னேறுவதற்கு நீ நிச்சயாத வழி தேடாத. உன்னுடைய மேன்மை, உன்னுடைய மகிமை தேவனால் உண்டாக வேண்டும். யாரால உண்டாகணும்? தேவனால உண்டாக வேண்டும். நம்முடைய உயர்வை சில நேரம் நாமாவே என்ன செய்கிறோம்? தேடுகிறோம். கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கிருன்னா என்ன? ஏய் ஆட்டம் போடாத சொல்லுவாங்கல்ல, சும்மா ஆட்டம் போடாத. உன்னுடைய நிலைமை ஒருவேளை நீ நினைக்கிறதுக்கு உயர்ந்த நிலையாய் காணப்படலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீ உயர்ந்தவனாய் உன் கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் நீ அடங்காமல் இருந்தன்னா கர்த்தருடைய கரம் உன்னை என்ன செய்ய முடியாது? உயர்த்த முடியாது. தேவன் உன்னை உயர்த்த வேண்டுமானால் அவருடைய பலத்த கரத்திற்குள்ள நீ என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கி இருந்தா அவர் என்ன செய்வார்? உன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து உன்னை அதுதான் எஸ்ரா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி கேட்போமா? அதில் எஸ்ரா என்ன சொல்றார் பாருங்க.
எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த எஸ்ரா இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாய் இருந்தான். தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமா, அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவினிடத்தில் சகாயம் பெற வேண்டுமானாலும் கர்த்தருடைய கரம் என்ன செய்ய வேண்டும்? உன்னோடு கூட இருக்க வேண்டும். அதைத்தான் அங்க சொல்றார். கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது, அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா என்ன செய்தார்? கொடுத்தார். கேட்டதெல்லாம் என்ன செய்தார்? ராஜா கொடுத்தார். அப்போ இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய அதுக்கு அர்த்தம் என்ன? நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால், நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால், அன்னைக்கு அவன் அந்த உலக பிராமண ராஜா கிட்ட கேட்டான். இன்னைக்கு நாம் எந்த ராஜா கிட்ட கேட்கும்? எந்த ராஜா கிட்ட கேட்கும்? இயேசு ராஜா கிட்ட, பரலோக ராஜா கிட்ட கேட்குறோம். ஆண்டவரே, நான் இந்த வருஷம் தக்காளி விதைச்சிருக்கேன் சுவாமி, எல்லாம் 5 ரூபாய்க்கு போகுது. கிலோ எவ்வளோ ரூபா? தக்காளி நட்டுருக்கிறேன், 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கும் போகுது. ஏதோ 20 ரூபா விற்கிதுன்னு நினச்சி நட்டேன், இப்போ எவ்வளோக்கு போகுது? ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் இந்த தக்காளி அறுவடை பண்ணும்போது 1 கிலோ தக்காளி 25 ரூபாய்க்கு என்ன செய்யும்? 35 ரூபாய்க்கு வந்துடும். இப்போ கர்த்தருடைய கரம் நம்மோட, நாம் ராஜாவிடத்தில் கேட்கிறோம், அதான் ஆண்டவர் கொடுக்கணும். இல்லை அப்படி தானே? என்ன செய்யணும்? கொடுக்கணும். இன்னைக்கு அவர் அதுக்காக கேட்டார். இன்னைக்கு நீ என்ன கேட்குற ஆண்டவரிடத்தில்? இன்னைக்கு நீட் எழுதுறாங்க நிறைய பேர். எல்லாரும் கிறிஸ்தவ பிள்ளைங்கள்லாம் என்ன செய்துட்டு போயிருக்கோம்? ஏசப்பா, நான் இந்த நீட் எழுதி டாக்டர் ஆகிட்டேன்னா நான் கிராமங்களில் போய் எல்லாருக்கும் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிடுறாங்க? கடைசியில் பட்டணக்கரையை பார்க்க போயிடுறாங்க. வில்லேஜுக்கு எதுவுமே நிச்சயறதில்ல. வர்றதே உயர்வு என்பது திருட்டுத்தனத்தினாலையும் மற்றவங்களை கீழே அமைக்கியும் நீ முன்னேறுவதெல்லாம் கிடையாது. உன்னுடைய உயர்வு அல்லது நீ நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு குறுக்கோளியில் போய் நீ என்ன செய்ய முடியாது? உயர முடியாது, உயர முடியாது. நீ உண்மையாக இருந்தால், நீ கர்த்தருடைய பிள்ளைன்னா நீ செய்வ எல்லா காரியத்திலும் எப்படி இருப்பீங்க? உண்மையாக இருப்பீங்க. உண்மையாக இருந்தால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்ன செய்வார்? உன்னை அதான் சொன்னார், அடக்கம், அடங்கி தேவனுடைய கருத்திற்குள்ள அடங்கி இருக்கிறதுனா அவருடைய சொற்கேட்டு, ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும், இதெல்லாம் சொன்னால் வேண்டிக் கொண்டதெல்லாம் ராஜாவிடத்தில் வேண்டிக் கொண்டது எஸ்ராவுக்கு கிடைச்சது. நம்ம இயேசு ராஜா கிட்ட வேண்டிக் கொள்வது நம்ம கண்டிப்பா, நீ அவருடைய கரத்திற்குள்ள அடங்கி இருக்காம அவர்கிட்ட கேட்டனா நாம் அவரிடத்துல எதையும் நிச்சயம் முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா எஸ்ராவில் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது. தம்மை தேடுகிற எல்லாருக்கும் என்ன நன்மையாய் இருக்கிறது. அவருடைய வல்லமையும் கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் மேல. அப்போ இன்றைக்கு தேவனுடைய கோபம் நம்ம மேல வர்றதுக்கு காரணம் என்ன? அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்காம அவரை விட்டு என்ன செய்யட்டோம். எவ்வளவு இதெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நம்மளால் நடக்க முடியாது. இவ்வளவு கடினமாலாம் கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்ய முடியாது, நாம நடக்க முடியாது என்று கர்த்தரை விட்டு விலகும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் இழந்து போகிறோம். கர்த்தரால் வரக்கூடிய உயர்வை நம்ம என்ன செய்ய முடிகிறதில்ல, பெற்றுக்கொள்ள முடிகிறதில்ல. அதே 8ஆம் அதிகாரத்தில் நம்ம 36ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க, நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. நல்லா யோசித்து பாருங்க. நமக்கு விரோதமான சத்துருக்கள் பல விதங்கள்ல என்ன செய்யறாங்க,
முயற்சி பண்ணுறாங்க. நம்மளை வீழ்த்த வேண்டும், நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். விசேஷமாக நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சத்துரு நமக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? அவன் போராடுகிறான். இந்த போராட்டத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டுமானால், இந்த போராட்டத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டுமானால், இந்த சத்துருடைய பகைஞருடைய நமக்கு விரோதமாய் பதவி இருக்கிறவங்கன்னா யாரு? பதவி இருக்கிறவங்க ஒளிஞ்சி இருந்து மறைந்திருந்து நம்மை தாக்குபவர்கள், இதானே? அவங்க தான் பதவி இருக்கிறவங்க. மறைவாய் இருக்கிறது யாரு? இப்போ நான் உங்கள் கண்ணுக்கு தெரிறேன், நீங்கள் என் கண்ணுக்கு தெரியுறேன். உங்களுக்கு மறைவாக யாரோ ஒருத்தர் இருந்து என்ன செய்கிறாங்க? செயல்படுறாங்க. என்ன செய்கிறாங்க? செயல்படுறாங்க. பலவிதங்களில் சத்துரு நம்மை நம்மளை தாக்கி நமக்கு சேதம் உண்டாக்க அவன் என்ன செய்கிறான்? பிரயாசப்படுறான். நமக்கு சேதம் உண்டாக்க அவன் பிரயாசப்படுறான். ஆனால் அந்த சத்துருடைய வலைக்கு நான் தப்ப வேண்டுமானால், சத்துருடைய வலைக்கு நாம் தப்ப வேண்டுமானால், கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கிறத நாம் உணர வேண்டும். ஆண்டவரே, உங்கள் கரத்தை விட்டு நான் நினைச்சிடக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய கரம் தான் நம்மை குணமாக்குகிற கரம் இல்லை? சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அவருடைய கரத்தை வைத்த பொழுது, குஷ்டரோகியை பிடிச்சி அவர் கரத்தை வச்சார். என்ன செய்யிட்டு? குஷ்டரோகம் அவனை விட்டு நீட்டு. பிறவிக்குருடைய கண்களில் கரங்களை வைத்தார். பிறவிக்குருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. மரித்து போன ஜபாலயத்தலனுடைய மகளை கருத்தை பிடிச்சி தூக்கினார். அவன் என்ன செய்தான்? பாடையில் போன ஆமாம் விதவையின் மகள் மீது கையை வச்சார். அவர் சொன்னார், மகனே எழுந்துருன்னாரு. அவன் நினைச்ச வாலிபனே எழுந்துருன்னாரு. அவன் நினைச்சிட்டான், உயிர் பெற்று எழுந்தான். அவருடைய கரம் அற்புதங்களை செய்யும் கரம், நம்மை குணமாக்கக்கூடிய கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, சத்துரு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இன்றைக்கு நாம் நம்மை தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு விரோதமாய் மறைவாய் இருக்கக்கூடிய சத்துருவுக்கு நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால், தீங்கு நம்மை தொடராதிருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? யாபேஸ் அப்படின்னு ஒருத்தர் நாலாகம புஸ்தகத்தில் அவர் ஜெபம் பண்ணுறார் பாருங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசி கேட்போமா? யாபேஸ் ஜெபம் பண்ணுகிற காரியம் எப்படி இருக்கு பாருங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி கேட்போமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் என்ன செய்தார்? தேவன், உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை என்ன செய்யக்கூடாது? தொடர்ந்து வரக்கூடாது. தீங்கு என்ன செய்யக்கூடாது? தொடர்ந்து என்னை துக்கப்படுத்தக்கூடாது. எப்பொழுதும் துக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மனுஷன் எதுவுமே நன்மையே நடக்கலைன்னா எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கணும். மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கணும். எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு இப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நம்ம வேதனைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆமாம், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. சிறிய ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்தால் கூட அதை நினைத்து 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 அதே பெரிய பிரச்சனையாக உனக்கு உருவாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறதுங்கிறது. அப்படின்ற நீ என்ன செய்யறதில்ல, நம்புறதில்ல. சத்ரு மறைவாக இருந்து உன்னை என்ன செய்யலாம்? தாக்கலாம். தாக்குவானா தாக்க மாட்டானா? ஆண்டவரையே எத்தனை தடவை தாக்கினான், சும்மா விட்டானா? தாக்குனான்ல, ஒன்று சும்மா விடுவானா? கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டான். ஆண்டவருக்காக வாழ்ந்த யோபுவையே தாக்குனானே, யோசேப்பையே தாக்குனானே, ஒன்றை தாக்காமல் இருப்பானா? தாக்குவான். ஆனால் கர்த்தருடைய கரம் உன்னோடு இருந்ததனால் அதிலிருந்து ஒரு நினைச்சியும்
மீட்டெடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை நாம் என்ன செய்ய மாட்டோம்? மேன்மைப்படுத்த மாட்டோம். நம்முடைய பலவீனங்களை, ஏன்னா ஆண்டவர் சொல்றார் நம்முடைய பலவீனத்தில் அல்லேலூயா பரிபூர்ணமாய் விளங்கும். ஆகவே யாபேஸ் கேட்டார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி தேவருடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை தொடராதபடி. தீங்கு என்னை, ஏதோ ஒரு தீங்கு வந்துச்சு, இது கரெக்ட், ஆனால் தொடர்ந்து அதே நடக்கக்கூடாது. தொடர்ந்து என் வாழ்க்கையில் கேடான காரியங்கள் நடக்கக்கூடாது. உம்முடைய பலத்த கரத்திற்குள்ள நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்ல முடியுமா? எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கரம் நன்மை செய்கிற கரம். எஸ்ரா உணர்ந்தார், ஆண்டவரே எங்கள் தேவனாய் கர்த்தருடைய கரம் எங்கள் கூட இருக்கிறதுனால அது எப்பொழுது எங்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி ராஜாவை பார்த்து சொன்னார். நன்மை செய்யும் கரம், நான் எதை கேட்டாலும் எனக்கு அருளி அது ஆண்டவர் வாக்கு செய்வார், என்னுடைய ராஜா எனக்கு வாக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு வேணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். யாபேஸ் கேட்டதை போல் நான் கேட்குறேன், உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்து கொள்ளுங்கப்பா. தீமையான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான், தீமையான காரியங்கள் சம்பவித்தது உண்மைதான். மறைவான ஏதோ ஒரு விரோதி, சத்துரு, பகைஞன் என்னை தாக்கினது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு உங்கள் சமூகத்தில் உங்கள் கரத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. என்னுடைய கரத்தை நான் நம்பி இருக்கலப்பா, என் கரத்தை நான் முத்தம் செய்ய மாட்டேன், என்னுடைய திறமையை நான் மதிக்கலை, அதுதான் என்னை உயர்த்தும் என்று நினைக்கல. தேவரீர் என்னை உயர்த்துகிற தேவன். பிரயாசங்களை நம்பி, எங்களுக்குள்ள செல்வங்களை நம்பி, ஆண்டவரே எங்களுடைய கையின் கிரியை நம்பி உங்கள் கரத்தை நாங்கள் விட்டு விடாதபடி எங்களை காத்து கொள்ளுங்க. பதிவிருக்கக்கூடிய சத்துருவுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. யாபேஸ் கேட்டதை போல நாங்களும் கேட்கிறோம். தீங்கு எங்களை துன்பப்படுத்தாதபடி தேவரீருடைய கரம் எங்களோடு இருந்து நன்மை செய்யும்படியாய் உங்கள் பாதத்திலிருந்து கெஞ்சுகிறோம் என்று கெஞ்சுவோம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலே உடைய கரத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். தேவரீருடைய கரம் அற்புதத்தை செய்யக்கூடிய கரம், எங்களை பாதுகாக்கக்கூடிய கரம், எங்களை உயர்த்தும் உன்னதமான கரம். ஆண்டவரே இந்த பலத்த கருத்துக்கள் அடங்கி இருக்க யாபேசை போல ஆண்டவரே உடைய பாதத்தில் எங்களை காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தீங்கு எங்களை தொடராதபடி, துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்து கொள்ளும். தேவருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தினால் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.